ஹாய் உறவுகளே, வெல்கம் டு வீடி ஸ்டோரி மேக்ஸ். நான் உங்கள் கதையாளன். இது ஒரு கற்பனை கதை இல்லை. அடர்ந்த காட்டுப்பகுதியில் இரவு 10 மணி அளவில் நடந்த உண்மை சம்பவம். கார்த்திக் மற்றும் சுமதி சந்தித்த அந்த இரவு, ஒரு பெண் பேய் அவர்களின் உயிரை எடுக்க முயன்றபோது அவர்களின் குல தெய்வம், காவல் தெய்வம் ஐயனார் சுவாமி தோன்றி அவர்களை காப்பாற்றுகிறார். உறவுகளே, இந்த வீடியோ முழுவதும் ஹெட்போன் போட்டு பாருங்கள். உறவுகளை ஒரு நிமிடம் எனக்காக ஒதுக்கி இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் உள்ள பெல் பட்டனையும் ஒரு தட்டுங்க. அப்பத்தான் நான் போடும் இந்த மாதிரியான பயமும் அதிசயமும் தெய்வீக சக்தியும் ஒன்றாக கலந்த உண்மை சம்பவம் உங்களை தேடி உங்களை பயமுறுத்தவும் மகிழ்விக்கவும் வரும். வாருங்கள், கதைக்குள் போகலாம். அது அடர்ந்த காடு. அதன் பக்கத்தில் ஓடிக்கிட்டே இருக்கிற ஆறு. இரவு நேரம் சரியா 10 மணி. கார்த்திக் மற்றும் சுமதி இருவரும் தனியாக சந்தித்து பேசுவதற்காக வர்றாங்க. கார்த்திக் தன் காதலி சுமதியோடு தனியாக நின்று பேசிக்கொண்டிருக்கிறான். சுற்றி நிசப்தம். ஆற்றுல தண்ணி ஓடும் சத்தம் மட்டும் கேட்குது. அப்போதான் சுமதி திடீர்னு உறைஞ்சு போய் நிற்கிறாள். மாமா, அங்க ஏதோ கருப்பா ஒரு உருவம் நம்மை நோக்கி வருது. கார்த்திக் மனசுக்குள்ள பயம் இருந்தாலும் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு மெதுவா அந்த உருவத்தை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறான். இருட்டா இருக்கிறதுனால டார்ச் லைட்டை ஆன் பண்ணிக்கிட்டு நடக்கிறான். சில அடிகள் தாண்டியதும் அவனுடைய குரல் நடுங்குது. யாருங்க? பதில் இல்லை. அவனை அந்த பேய் பயமுறுத்த பார்க்குது. திடீரென்று டார்ச் லைட் ஆஃப் ஆயிடுச்சு. கார்த்திக் பயத்தின் உச்சத்தில் இருக்கிறான். உடனே மொபைலை எடுத்து டார்ச் லைட் ஆன் பண்ணி சிறிது தூரம் நடக்க ஆரம்பிக்கிறான். அருகில் யாரோ இருப்பது போன்ற உணர்வு அவனுக்கு ஏற்படுகிறது. உடனே லைட் திருப்புகிறான். அடுத்த நொடி கார்த்திகின் உயிர் உடம்பை விட்டு போகும் அளவுக்கு பயம். ஏன்னா அவன் முன்னாடி நின்னது உடல் முழுக்க தீயில் வெந்து கருகிய ஒரு பெண் ஆவி. முகம் உருகிய மாதிரி, கண்கள் கோபத்தோட எரியுது. யாருங்க நீங்க? நடுங்கிய குரலோடு கத்துகிறான். அந்த ஆவி சிரிக்குது, கோபத்தில் கத்துது. கார்த்திக் பயத்தில் ஓடுகிறான். அடுத்த நொடி கார்த்திகின் கழுத்தை பிடித்து தூக்குது. கால்கள் காற்றில் தொங்குது. அந்த ஆவி அவனை கையில் தூக்கிக்கிட்டே சுமதியை நோக்கி சிரிச்சுக்கிட்டே நடக்க ஆரம்பிக்குது. காப்பாத்துங்க. கார்த்திக் உயிர் போற அளவுக்கு கத்துறான். சுமதி பயத்தின் உச்சத்தில் அசையக்கூட முடியல. அந்த நேரம்தான் காட்டை கிழிச்ச மாதிரி ஒரு கர்ச்சனை குரல். நிறுத்து! என் எல்லைக்குள்ள வந்து யாருக்கிட்ட உன் வேலையை காட்டுற? அந்த குரலை கேட்டதும் அந்த ஆவி பயந்து சுற்று முற்றும் பார்க்குது. அடுத்த நொடி தலையில் கிரீடம், ஒரு கையில் தண்டம், இன்னொரு கையில் சாட்டை, கண்களில் கோபத்துடன் காக்கும் கடவுள், காவல் தெய்வம் ஐயனார் சுவாமி தோன்றுகிறார். என் எல்லைக்குள்ள வந்து என் குலக்காயை கொல்ல பார்க்கிறாயா? சாட்டையை சுற்றி அந்த பேயின் மேல் அடிக்கிறார். ஒரே அடியில் அந்த கொடூர பெண்ணாவி சாம்பலாகி காற்றோடு கரைந்து போகுது. அடுத்த நொடி அமைதி. கார்த்திக்கும் சுமதியும் தரையில் முழங்கால் போட்டு கையெடுத்து ஐயனாரை பார்த்து கும்பிட்டு நன்றி சொல்றாங்க. ஐயனார் சுவாமி கையை உயர்த்தி ஆசீர்வாதம் வழங்கி சொல்கிறார், சென்று வா மகனே. அதுக்கப்புறம் என் ஆசீர்வாதம் இவர்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் எப்போதும் இருக்கும்.